வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை உருகிய இதயம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இத்தனை நாள் என்னைய உருகி உருகி காதலிச்சுட்டு இப்போ இப்படி திடீர்னு வந்து நான் வீட்டுல பார்த்துருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ண போறேன், என்னைய மறந்துடுனா என்ன அர்த்தம் வனஜா? என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா நீ? கோகுல், நானும் உன்னைய உண்மையா தான் காதலிச்சேன். வீட்ல பிரச்சனை. நம்ம காதல அவங்க நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. உனக்கு வீடு இல்ல, நிரந்தர வேலை இல்ல. வீட்ல பார்த்திருக்கிறவனுக்கு காரு, பங்களா, சொந்தமா கம்பெனி என எல்லாம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. வாழ்றதுக்கு காதல் மட்டும் போதாது, கொஞ்சம் காசும் வேணும். அப்போ பணம் மட்டும்தான் வாழ்க்கையா வனஜா? பணம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா கோகுல்? என்ன மறந்துட்டு உன்னால சந்தோஷமா வாழ்ந்திட முடியுமா வனஜா? ஏன், ஊர்ல உலகத்துல காதலிச்சவனை மறந்துட்டு கட்டினவன் கூட யாரும் சந்தோஷமா வாழலையா கோகுல்? என்னாலையும் கோபுரத்துல இல்லைனாலும் குடிசையிலாச்சும் உன்னை சந்தோஷமா சுதந்திரமா வாழ வைக்க முடியும் வனஜா. ஆனா என்னைய விட்டுட்டு மட்டும் போயிடாத செல்லம். ப்ளீஸ்டா. நீ இல்லாம என்னால இனி வாழ முடியாதுடா என கூறி அவள் கரங்களை பற்ற எத்தனிக்க, அவள் அவன் கரங்களை தட்டிவிட்டு 2 ஸ்டெப் பின்னால் சென்று, இந்த வசனமெல்லாம் பேசவும் கேட்கவும் நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது கோகுல். நீ என்ன காதலிச்சது உண்மைனா இனி என்ன தொந்தரவு பண்ணாத. இந்தா நீ கொடுத்த கடிதங்களும் உன்னோட போட்டோக்களும். எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீ நினைச்சா நான் உனக்கு கொடுத்த கடிதங்களையும் என் போட்டோக்களையும் கிழிச்சு தூக்கி தூர போட்டுரு. என் நினைப்பையும் உன் மனசுல இருந்து அழிச்சிரு என கூறி சென்ற அடுத்த நொடியே திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறி கண்களின் வழியே கண்ணீராய் சொட்டியது அவன் இதயம். சில ஆண்டுகளுக்கு பிறகு, புதிய கம்பெனி ஒன்று துவங்க போறேன். அதுக்கு பணம் தேவைப்படுகிறது. போய் உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கி வா. வந்தா பணத்தோட வா, இல்லைன்னா அங்கேயே இருந்துடு என வனஜாவின் கணவன் வனஜாவிடம் கூறிவிட்டு தன்னுடைய பென்ஸ் கார் ஓட்டுநரை அழைத்து, அம்மாவை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு நீ மட்டும் திரும்பி வா என சொல்லி அனுப்பிவிட்டான். கண்கள் குளமாக காரில் எதிரே வந்து செல்லும் வாகனங்களை வெறித்து பார்த்து கொண்டே வாழ்க்கை வெறுத்து போய் செல்கிறாள் வனஜா. சிக்னல் ஒன்றில் வந்து நின்றது அவள் சென்று கொண்டிருந்த கார். எதேச்சையாய் கண்டால் தான் அன்று வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்த கோகுலை. அவன் தன்னுடைய டிவிஎஸ் 50 பைக்கில் பின்னால் அவள் மனைவியுடன் அமர்ந்திருக்கிறான். அவள் அவன் இடையை இறுக கட்டியணைத்து அமர்ந்திருக்கிறாள். இப்போது அவள் அவன் காதோரமா ஏதோ கிசுகிசுக்கிறாள். பதிலுக்கு திருப்பி அவன் ஏதோ சொல்ல வெட்கத்தில் சிவக்கிறது அவள் முகம். அவள் செல்லமாக அவன் முதுகில் தன் நெற்றியால் மோதுகிறாள். மோதியவள் முகத்தை திருப்பி அவன் பார்க்க அவர்கள் இருவரது முகங்களும் புன்னகையில் அழகாய் மலர்கிறது. எதேச்சையாய் வனஜா இக்காட்சியை தன் காரிலிருந்து கண்ட அடுத்த நொடியே திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறி கண்களின் வழியே கண்ணீராய் சுட்டியது அவள் இதயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.